Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஒரு கான்வர்சேஷனோட தான் வந்திருக்கோம். டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம் கான்வர்சேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க, உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க சிம்பிளான சென்டென்ஸ் டீச்சர்ஸ் அண்டு கிளாஸ் ரூமில் எப்படி பேசலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரூமுக்கு என்ட்ரி ஆனவுடனே நம்ம எப்படி விஷ் பண்ணலான்னா, குட் மார்னிங் சில்ட்ரன், குட் மார்னிங் கிளாஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு விஷ் பண்ணலாம். ஹவ் ஆர் யூ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஹவ் இஸ் இட் கோயிங், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கலாம். கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா, ஹவ் இஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்கலாம். I hope you all had a great weekend right now. ஸோ இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்க வீக்கெண்ட் முடிஞ்சு கிளாஸ் வருவாங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி சொல்லலாம். டீச்சர் இன்ட்ரடக்ஷன் இன் த கிளாஸ். ஸோ நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் குழந்தைங்க கிட்ட எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். We are meeting first time. நம்ம இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட மை செல்ஃப் என்னை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஐ எம் யுவர் இங்கிலீஷ் டீச்சர். ஐ எம் யுவர் இங்கிலீஷ் டீச்சர், அதர்வைஸ் ஹிந்தி டீச்சர். நீங்கள் என்ன வாட் எவரோ அதை சொல்லிக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ ஐ எம் யுவர் நியூ இங்கிலீஷ் டீச்சர். யூ கேன் கால் மீ. ஸோ அவங்க நேம் சொல்லி இந்த மாதிரி கோமதி மேம், சாந்தி மேம், இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். Now my dear student, let me know about you. நான் இப்போ என்னை பற்றி சொல்லிட்டேன், இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள். Please tell me your names one by one. ஒவ்வொருத்தரா உங்கள் பேரை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கலாம். Please tell me your names one by one. Classroom sentence. இப்போ classroom sentence பார்க்கலாம். இப்போ குழந்தைங்க கிட்ட நம்ம பேசுவோம் இல்லையா கிளாஸ் ரூமில். ஸோ while taking class அந்த மாதிரி while taking attendance இந்த மாதிரி. Let's begin today's class. Let's begin today's chapter. ஸோ இன்னைக்கு என்ன சாப்டர், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த மாதிரி. Is everyone ready for the class? Is everyone ready for the class? ஸோ கிளாஸ் எடுக்கிறேன், எல்லாரும் ரெடியா அப்படின்னு கேட்கலாம். We are about to start. Now please stop talking. நான் இப்போ கிளாஸ் எடுக்க போகிறேன், பேசாமல் இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. We are about to start. Now please stop talking அப்படின்னு சொல்லலாம். I am waiting for you to be quiet. ஸோ நீ அமைதியாக இருக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். Settle down. Now so we can start. எல்லாம் settle down ஆகுங்க, எல்லாம் அமைதியாக அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க, நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். Settle down now so we can start. Who is not present here today? யார் இன்னைக்கு வரல அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. while taking class, while taking attendance அப்போ கேட்கலாம். அதாவது எப்போ கிளாஸில் எடுக்கிறோமோ அந்த மாதிரி சமயங்களில் கேட்கலாம், அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது கேட்கலாம். Let's begin our class. நம்ம ஸ்டார்ட் கிளாஸ் பண்ணலாம். Let's begin our class by recapping what we have learned last week. ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னு ரீகேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ நோ த ஆன்சர். யாருக்கு தெரியுமோ ஆன்சர் தெரியுமோ அவங்க ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கையை தூக்குங்க. தட்ஸ் ரைட், வெல் டன். ஸோ யாராவது ஆன்சர் கரெக்டாக பண்ணால் அப்படி சொல்லலாம். நவ் ஹூ வில் கிவ் மீ த எக்ஸாம்பிள்? ஷஹில், வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன்? ஷஹில், வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன்? எங்கே இருக்குது உங்கள் கவனம்? Who will answer this question? யார் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க? All stand up, எல்லாரும் நில்லுங்க. Or all sit down, எல்லாரும் உட்காருங்க, இந்த மாதிரி சொல்லலாம். How much noise you guys are making? என்ன எல்லாம் இப்படி நாய்ஸ் பண்ணுறீங்க? Listen and repeat after me. Listen and repeat after me. கவனி, அகெயின் அதை நீ ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கவனிச்சுட்டு நீயும் அதே மாதிரி சொல்லி பார்க்கலாம். டுடே வி வில் கண்டினியூ அவர் ப்ரீவியஸ் சாப்டர். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சாப்டரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் சாப்டரை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்த சாப்டரை நம்ம அதை கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ ஓப்பன் யுவர் புக்ஸ் டு பேஜ் 26. பேஜ் நம்பர் 26 ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. Hold your book in your hand and read. ஸோ என்ன சொல்லுவோம், புக்கை கையில் வச்சு ரீட் பண்ணு.
Everyone just underline the important words with pencil. So pencil la important words underline pannu. Everyone just underline the important words. Whose turn is to read? இப்போ யார் வந்து ரீட் பண்ணணும்? லைன் பை லைனா ரீட் பண்ணும்போது கேட்போம் இல்லையா? Whose turn by read? Please don't interrupt when your friend is reading. So friend read பண்ணும்போது குறுக்கிடாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. Any questions or any doubts? ஏதாவது questions இருக்கா, doubts இருக்கா? A full sentence please. Full sentence சொல்லுங்க பார்க்கலாம். That's interesting. So இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Are you eating chocolate? Chocolate சாப்பிட்றியா? Don't you know that it's not allowed in the classroom? தெரியாதா உனக்கு கிளாஸ் ரூமில் இது allowed இல்லைன்னு? Please don't forget your manners. உங்களோட manners மறந்துடாதீங்க. கிளாஸ் ரூம் மேனர்ஸை ஃபாலோ பண்ணணும். Don't let happen again. மறுபடியும் இது happen, அதாவது மறுபடியும் இது நடக்கக்கூடாது, பார்த்துக்கோ. Go and please get rid of it. மறுபடியும் அதெல்லாம் செய்யக்கூடாது. Remember to be good in school. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Have you all understood? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Tell me, what did you understand from the chapter? சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சாப்டர்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏதாவது சாப்டர் நம்ம முடிச்சிருப்போம் இல்லையா, அதுலேருந்து இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்கலாம். Can you speak louder? கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? Cannot hear you. நீ பேசுறது கேட்கல, சத்தமாக பேசு. What are you saying? என்ன சொல்ற? Can you repeat that? மறுபடியும் சொல்லு. Today your task is to copy the answer from the board. So இன்னைக்கு உன்னோட டாஸ்க். ஸோ இந்த கொஷினுக்கு நீ தான் போர்டில் ஆன்சர் பண்ண போகிற. ப்ளீஸ் ரைட் இட் டவுன் ஆர் ஸ்டார்ட் ரைட்டிங். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்டார்ட் ரைட்டிங் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. Whose book this? Whose book is this? யாரோட புக் இது? Has everyone copied? எல்லாரும் காப்பி பண்ணிட்டீங்களா? Come on, hurry up, speed up your handwriting. சீக்கிரமாக எழுதுங்க, handwriting பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. Shall I rub this side? இந்த சைடு அழிக்கலாமா? அனன்யா, write neatly. அனன்யா, அழகா எழுது. We will start the revision from tomorrow. நம்ம ரிவிஷனை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். Children, you are not supposed to talk unnecessarily. So, children, தேவையில்லாமல் பேசாதீங்க. Who's talking there? யார் அங்கே பேசுறது? Get your notebooks, check it. புக் கொண்டு வாங்க, செக் பண்ணணும். Don't mark in your book with pen. புக்கில் வந்து பெனில் மார்க் பண்ணாதீங்க. இப்போது ஹோம்ஒர்க் ரிலேட்டட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்ம கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸை இப்போ பார்க்கலாம். ப்ளீஸ் சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க்ஸ். ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் தோஸ் ஹூ ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் முடிக்கலையோ அவங்களாம் எழுந்து நில்லுங்க. ப்ளீஸ் டோன்ட் கிவ் மீ த சேம் எக்ஸ்கியூஸ் எவ்ரிடே. இந்த எக்ஸ்கியூஸ் வந்து நான் டெய்லியுமே தரமாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது ஹோம்ஒர்க் இஸ் எ பார்ட் ஆஃப் யுவர் ஓவரால் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். உன்னோட கிளாஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஹோம்ஒர்க்கை வெளிக்காட்டுது. ஹோம்ஒர்க் நீ எப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்து தான் உன்னோட கிளாஸ் பர்ஃபார்மன்ஸை நான் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். வாட் இஸ் த மேட்டர் வித் ரிஹானா? என்ன விஷயம் ரிஹானா? வை ஷி ஆப்சன்ட் ஃப்ரம் மெனி டேஸ்? ஏன் அவள் அவ்வளோ நாள் வரல? டுமாரோ ஆல் ஸ்டூடெண்ட் வில் லேர்ன் திஸ் சாப்டர் அண்ட் கம். ஸோ இந்த சாப்டரை நாளைக்கு படிச்சுட்டு எல்லோரும் வரணும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபார் எண்டிங் த கிளாஸ். கிளாஸ் எண்ட் ஆகும்போது என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரிப்பேர் த நெக்ஸ்ட் சாப்டர் ஃபார் மண்டே. நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம மண்டே பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். 1 minute to finish the class. ஒரு நிமிஷம் தான் இருக்குது கிளாஸ் முடிய. ப்ரிப்பேர் த நெக்ஸ்ட் சாப்டர் ஃபார் மண்டே. நெக்ஸ்ட் சாப்டரை நெக்ஸ்ட் மண்டே நம்ம பார்க்கலாம், அதுக்கு நம்ம தயாராகலாம் அப்படின்னு அர்த்தம். பேக் அப் யுவர் பேக்ஸ். பெல் இஸ் அபவுட் ரிங். ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க, பெல் அடிக்க போகிறாங்க. குட் பை சில்ட்ரன், ஹாவ் எ நைஸ் டே. குட் பை சொல்லிவிட்டு ஹாவ் எ நைஸ் டே, ஹாவ் எ நைஸ் ஹாலிடே. நெக்ஸ்ட் டே லீவ் இருந்துச்சுன்னா ஹாவ் எ நைஸ் ஹாலிடேன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.